அது ஒரு சடங்குன்னு சொல்றாருல, அது தவறான வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. நான்லாம் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களோட மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் தூத்துக்குடியில் ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்ப்பதை சடங்கு என கூறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு சீமான் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது கடமை என்றார். தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சீமான், அம்பேத்கரின் பெயரை சொன்னவர்தான் அயோத்தியில் வெற்றி பெற்றார் என்றார். நீங்க கூட தான் உங்க கடவுள் பேரை சொன்னீங்க, அயோத்தியில நின்னீங்க. கடைசி அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சாரு. இப்ப நாங்க யார் பேரை சொல்ல? கடவுள் பேரை சொல்லி தானே நீங்க நின்னீங்க அயோத்தியில. அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டாரு. இப்ப யார் வலிமையானவர்? இப்ப நாங்க யார் பேரை சொல்ல? மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து பேசுகிறார்கள் என்றும் சீமான் கூறினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றும் சட்டங்களுக்கு ஆளுநர் கையெழுத்திட மறுப்பது தவறு என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்துக்கு அஞ்சலி செலுத்த வந்த பாஜகவினரை போலீசார் விரட்டி பிடித்த காட்சிகள்தான் இவை. கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் ஆத்தூர் தாமிரபரணி பாலம் சேதமடைந்தது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகளில் இந்த பாலம் சேதமடைந்த நிலையில் பாதுகாப்பு கருதி அதில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டாக அந்த பாலம் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலையில் அதற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த பாஜகவினர் திட்டமிட்டனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை. இன்று பாஜகவினர் அஞ்சலி செலுத்த வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை தடுப்பை மீறி பாஜகவினர் பாலத்துக்கு செல்ல முயன்றதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் கடப்பாவில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. புதன்கிழமை அன்று கடப்பாவில் உள்ள ரவி திரையரங்கம் அருகே வீடு ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. சென்னை அடுத்த ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட இடங்களில் திருடு போன 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.